அதுக்கான ஆப்னு சொல்லி தான் சார் அந்த ஆப்பே வருது. இது வந்து மார்க்கெட்டிங். நண்பர்களுக்கு எது சார் இது? இது வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. என்ன வேணா இருந்துட்டு போகுது சார். அதாவது டேட் பண்ண வாங்க, டேட் பண்றதுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா அந்த ஆப் அட்வர்டைஸ் ஆகாது. ஓகே, நண்பர்களாக வாங்க அப்படின்னு சொல்லி அது மார்க்கெட் பண்ணாதான் அது வரும். அதத்தான் சொல்றோம். அந்த நட்புங்கிறத வந்து ஏன் இவ்வளவு கேவலப்படுத்துறீங்கிறத தான் நான் கேட்கிறோம். நாங்க குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் நாட்டை கெடுக்கும்னு போட்டிருக்கு. இன்னைக்கு அதை படிச்சுட்டு இது போய் வாங்கி குடிக்காம இருக்காங்களா? ஓகே இல்லைங்க. நான் அப்ப accept தனிப்பட்ட முறையில காஸ் ஆஃப் ஆக்ஷனை போடுறாங்க. இது நடப்பதனால் என்ன பிரச்சனைன்னு போடுறாங்க. அதோட விளைவுகளை எடுத்துக்க வேண்டியது ஒன்று பொறுப்பு. டேட்டிங் ஆப் அப்படின்னு வரும்போது அங்க நான் போய் எனக்கான ஒரு நட்பை தேடுவதல்ல, எனக்கான ஒரு துணையை தேடுவது தான் அதுக்கு அர்த்தம். அப்ப அது எப்படி நட்புக்குள்ள வருது? வரலையே. ஆண் பெண் நட்பு ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? இது நல்லதா கெட்டதா நம்ம பார்க்கும்போது விட சைக்காலஜிக்கலா என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லவ் மேரேஜுங்கிறப்ப ப்ராப்ளம் இல்லை. அரேஞ்ச் மேரேஜுங்கிறப்ப வந்துட்டு எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி எனக்கு வந்து ஃப்ரெண்டு இருக்காங்க, மெயிலோ ஃபீமேலோ, அவங்க கூட வந்து அவங்க வந்து பொண்ணு பார்க்குற தருணத்தில் நிற்கணும், கல்யாணத்தப்போ நிற்கணும். ஓ ஃப்ரெண்டுனா இப்படிலாம் இவ்வளோ பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு பேச்சு வருது. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நிறைய அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, அவங்க மாமியார் கிட்ட, நாத்தனார் கிட்ட நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. அவங்க வந்து சில பேர் ஏத்துக்கிறாங்க, சில பேர் ஏத்துக்கிறது இல்லை. அதனால ஃபீமேல் வந்து கொஞ்சம் மனம்